இனிமே வாரத்தில் குறைந்தது ஒரு நாளாவது கருணைக்கிழங்கு சேர்த்திடுங்க. உடலில் இருக்கும் பாதி நோய்களை தடுத்திடும். கருணைக்கிழங்கு சுரணைக்கிழங்கு என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பாரம்பரிய உணவுகளில் முக்கியமானது. ஆனால் இன்றைய நவீன வாழ்க்கை முறையால் இது மனிதர்களின் உணவில் இருந்து மெதுவாக மறைந்து வருகிறது. காரணம், சாப்பிடுவதில் சிரமம், செரிமானத்தில் சிக்கல். ஆனால் உண்மையில் இது ஒரு அற்புதமான மருத்துவ கிழங்கு. இதை வாரம் 3 முறை உணவில் சேர்த்தால் அதைவிட சக்தி வாய்ந்த பக்க விளைவில்லா மருந்து வேறொன்றும் இல்லை. இந்த கிழங்கை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். இதன் இயற்கை மூலக்கூறுகள் இரத்த நாளங்களின் சுருக்கத்தை தடுக்கின்றன. இதனால் இரத்த ஓட்டம் சீராக நடைபெறுகிறது. கருணைக்கிழங்கில் உள்ள ஃபைபர், பொட்டாசியம் மற்றும் விட்டமின் B6 போன்றவை உடலில் கொழுப்புகளை கட்டுப்படுத்தும். இதனால் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற உயிருக்கே ஆபத்தான நோய்கள் குறைவாக வருகின்றன. தொடர்ந்து இந்த கிழங்கை உணவில் சேர்ப்பதன் மூலம் வயிறு, குடல், இதயம் என அனைத்து பாகங்களும் சீராக செயல்பட தொடங்கும். இதனால் உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கிறது. இது இயற்கையாகவே நீண்ட ஆயுளை தரும். மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, குடல் பிரச்சனைகள் போன்றவை பலருக்கும் நிரந்தர தொல்லையாக இருக்கிறது. கருணைக்கிழங்கு நார்ச்சத்து அதிகம் கொண்டிருப்பதால் இது செரிமானத்தை தூண்டும், குடல் சுத்தமாக இருக்கும், அடிக்கடி மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கிறது. இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் புற்றுநோயை தடுக்கும் தன்மைகள் உடலை நோய்களுக்கு எதிராக போராட வைக்கிறது. குறிப்பாக இரைப்பை புற்றுநோய், குடல் புற்றுநோய் போன்றவற்றுக்கு இது ஒரு இயற்கை பாதுகாப்பு. முன்காலங்களில் அதிகமாக வேலை செய்தவர்கள், விவசாயிகள், கிராம மக்கள் இந்த கிழங்கை வாரத்திற்கு 3 முறை சாப்பிட்டு வந்தனர். இதனால் அவர்களுக்கு மூளையில் திடீரென ஏற்படும் அடைப்புகள், அதனால் ஏற்படும் கோளாறுகள் குறைவாகவே இருந்தன. இரும்புச்சத்து மற்றும் B விட்டமின்கள் அதிகம் இருப்பதால் ஹார்மோன்கள் சமநிலையுடன் செயல்பட உதவுகிறது. இதனால் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சி போன்றவை குறைகிறது. இதில் இருக்கும் கார்போஹைட்ரேட் நிதானமாக செரிக்கின்றது. எனவே இது இன்சுலின் வெளியீட்டில் உடனடி தாக்கம் ஏற்படுத்தாது, குறைந்து கொண்டது என்பதால் நீரிழிவு உள்ளவர்கள் சிறிதளவில் சாப்பிடலாம். இது உடலுக்கு சக்தி தரும். ஒரு நாளுக்கு தேவையான சக்தியை இயற்கையாக பெறுவதற்கான சிறந்த மூலிகை உணவாகும். கருணைக்கிழங்கு குறைந்த கலோரி கொண்டது, அதே நேரத்தில் வயிற்றை நிறைக்கும் தன்மை இருக்கிறது. எனவே வெறும் உணவாக சாப்பிட்டாலும் ஒரு உணவாக கருதலாம். இந்த காலத்தில் நாம் சாப்பிடும் பல உணவுகள் சுவைக்காக மட்டும் தவிர உடலுக்கு பலனில்லை. ஆனால் கருணைக்கிழங்கு உடலுக்கு தேவையான பலவிதமான ஊட்டச்சத்துக்களை தரும் ஒரு இயற்கை உணவாகும். இதை வாரத்திற்கு 3 முறை உணவில் சேர்த்தால் மாரடைப்பு, இரைப்பை புற்றுநோய், வயிறு கோளாறுகள், இரத்த குழாய் அடைப்பு போன்ற பல பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். வீட்டில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கருணைக்கிழங்கை சாப்பிட தொடங்கினால் மருந்து கடைக்கு போவதற்கே தேவை இருக்காது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.